ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிறியவனை புழுதிலே இருந்து எளியவனை குப்பையிலே எடுத்து நான் பிரபுக்களோடு அமர பண்ணுவேன். பாருங்க, எவ்வளவு அழகான தேவன். அன்னாள் என்ற ஒரு பெண்மை தன் வாழ்க்கையிலே நடந்த அந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையில் எடுத்து பிரபுக்களோடு அமர பண்ணுகிறார். ஆனால் எல்கானா இவர்கள் அங்கே கோராகின் வம்சத்தை சேர்ந்தவர்கள். கோராகு அங்கே மோசை எதிர்த்து பேசினபடினாலே அவர்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறி பூமியிலே அவர்கள் புதைந்து மரித்து போனார்கள். ஆனால் கோராகு மரித்த பிறகு கோராகின் வம்சத்திற்கே ஆசாரிய ஊழியர்கள், லேவி கோத்திரத்தில் பிறந்தாலும் அவர்கள் ஆசாரிய ஊழியர் செய்வதற்கு சபையிலே அனுமதிப்பதில்லை. இப்படிப்பட்ட பல நூற்றாண்டுகள் வருகிற போது அன்னாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லை. தேவாலயத்திலே போய் செபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அந்த குழந்தையை நான் உமக்கே என்று தருவேன் என்று சொன்னார். சிறு வயதிலே கொண்டு போய் அந்த ஆலயத்திலே அந்த ஏலி என்கிற ஊழியக்காரன் கையில கொடுக்கிறார். இப்பதான் சம்பவம். இந்த அன்னாளுக்கு புரியுது, நான் குழந்தை இல்லாத மலடிக்காக மட்டும் இல்லை, எங்க வம்சத்துக்கு தலைமுறையில் ஒருவர் கூட இந்த ஆலயத்துக்குள்ளே போக முடியல. என் பிள்ளையை போவதற்கு தேவனை நீ கொடுத்த நல்ல கிருபை, நல்ல இரக்கத்திற்காக நன்றியை சொல்லி அன்னாள் அங்கே புகழ்ந்து அந்த தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்ப அன்னாள் சொல்கிறார், இந்த சிறியவனை, அற்பமாய் எண்ணப்பட்டவனை, புறக்கணிக்கப்பட்டவனை, இந்த வம்சத்தையே அங்கே உள்ளே அனுமதிக்காத நிலையிலே என் ஆண்டவர் எனக்கு தயவு செய்து என் பிள்ளையை உள்ளே கொண்டு வந்தார். சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி அவள் தேவனை மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒருவேளை யாரோ செஞ்ச தவறுக்கு, யாரோ செஞ்ச தப்பு குற்றங்களுக்கு உங்களை பகைக்கலாம், உங்களை புறம்பாக்கலாம், உங்களை தூர தள்ளலாம். கர்த்தராகி இயேசுவை தெய்வமாய் இரட்சகராய் நீங்க ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் அந்த தேவன் உங்கள் சாபங்களை மாற்றி, உங்கள் தலைகளை மாற்றி, உங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து அவர் 1000 10,000 உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராய். இதைத்தான் அன்னாள் சொல்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர் சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், என் வாழ்க்கை உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் என்று ஒரு நல்ல செய்தி சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அன்னாளை போல நீங்கள் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் உங்களை உயர்த்துகிற தேவன் என் தேவனாயிருக்கிறார். அங்கே தாவீது என்ற ஒருவன் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டவன், சொந்த குடும்பத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவன், அவனை கர்த்தர் நினைத்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவன் தலையை உயர்த்தி இஸ்ரவேலுக்கு அரசனாக மாற்றி அவனை மேன்மேலும் உயர்த்தின தேவன். அதே தேவன் இன்றைக்கு உங்க வாழ்விலே ஒரு மகத்தான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, சிறந்த காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். சிறியவனை புழுதிலே இருந்து எளியவனை அவர் குப்பையிலே எடுத்து அவர் பிரபுக்கள் மத்தியிலே வைத்து அவர்களை அலங்கரிக்க செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் சிந்திங்கள். உங்கள் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் தெய்வத்தினுண்டே வரும்போது, அன்னால் தேவாலயத்தில் வந்து அழுது புலம்பி கண்ணீர் விடுகிற போது அந்த அழுகைக்கும் புலம்பலுக்கும் கண்ணீருக்கு ஒரு பதிலை தந்து ஆண்டவர் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிரிக்க வல்லவராக இருக்கிற தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தள்ளாடி அங்கே தளர்ந்து போனவர்களாக இருந்தாலும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், நேரத்தை வைத்திருக்கிறார். அங்கே உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு அவர் வல்லவராக. இந்த வேத வாக்கியத்தின், இந்த சத்தியத்தின்படி தேவன் உங்களை மேன்மேலும் பலப்படுத்துவாராக. சிறியவனை புழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர் பிரபுக்களோடு அமர பண்ணுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.